லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்இக்வாலிட்டி வச்சு நம்ம சால்வ் பண்ணுறோம். ஆல்ரெடி இன்இக்வாலிட்டி ரெக்கார்டிங்கை வந்து நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. இப்போ அதுக்கு பேசிக் ஐடியா என்ன வேணும்னா, அல்ஜிப்ராவில் ஒரு லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மெத்தட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எங்கள் 10th ஸ்டாண்டர்டில் ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் ஒரு 3 மெத்தட் படிச்சிருப்பீங்க. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து தான் கிராஃப்ட் மெத்தட். சரிங்களா? அது ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து கிராஃப்ட் மெத்தட். இப்போ அந்த மெத்தட் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்தது எங்கே பார்க்குறீங்க? மேட்ரிக்ஸில். மேட்ரிக்ஸில் எப்படி ஒரு லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுக்குமே பேசிக் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் வந்து எல்பிபின்னு நோட் பண்ணுவாங்க. அந்த எல்பிபியை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது பாருங்க லீனியர் ஈக்குவேஷன், இது லீனியர் ஈக்குவேஷன். இங்கே எல்பிபி கேஸில் என்ன வருதுன்னா லீனியர் இன்இக்வாலிட்டிஸ். என்னது? லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் வச்சு பார்க்குறாங்க. அப்போ லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் என்னென்ன வரும் அப்படின்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் சிம்பிள் வரும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் சிம்பிள் வரும், அண்ட் ஈக்குவல் சிம்பிள் வரும். இதெல்லாம் இது பண்ணுறது தான் வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். சரிங்களா? இது எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ஐடியா பார்ப்போம். சரிங்களா? புரியுதா ரோகன்? ஓகே சார். சரி, என்ன ஆன்சர் பண்ணாதான் அடுத்து மூவ் பண்ண முடியாது கேட்குறேன். ஓகே சார். சரி, இப்போ என்னன்னா லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ரூல் வேணும்? சப்போஸ் 2 வேரியபிள் இருக்கிற லீனியர் ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி மேட்ரிக்ஸ்லையும் பார்த்துருக்குறோம் அண்டு அல்ஜிப்ராலையும் பார்த்துக்கிறோம். என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதையே தான் இங்கே லீனியர் இன்இக்வாலிட்டியில் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் வேர்டு வரும். ஃபஸ்ட்டு இந்த அல்ஜிப்ராவிலையும் மேட்ரிக்ஸ்லையும் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் லீனியர் ஈக்குவேஷனுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். அங்கே அந்த லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரே ஒரு வேர்டு சொல்யூஷனுங்கிற ஒரே ஒரு வேர்டு தான் இருக்குது. சரிங்களா? எங்கே? அல்ஜிப்ராவிலும் அண்ட் மேட்ரிக்ஸ்லும். அந்த சொல்யூஷன் கிடைக்க என்ன பாசிபிள்? சப்போஸ் 2 வேரியபிள் இருக்குதுன்னா 2 ஈக்குவேஷன் இருக்கும். சரிங்களா? 2 வேரியபிள் இருக்குதுன்னா ஒரு லீனியர் ஈக்குவேஷனில் கம்பல்சரி எத்தனை ஈக்குவேஷன் இருக்கணும்? மினிமம் 2 ஈக்குவேஷன் இருக்கணும். 2 வேரியபிளும் மினிமம் 2 ஈக்குவேஷன் இருக்கணும். சரிங்களா? அந்த 2 ஈக்குவேஷன் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும்? தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். கிராப் ட்ரா பண்ணுவீங்க. ஒரு கிராப் ட்ரா பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த 2 ஈக்குவேஷனும் ஒன்று இன்டர்செக்ட் ஆகும். சரிங்களா? ஒரு கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒன்று இன்டர்செக்ட் ஆகும். தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஒன். அப்போ இன்டர்செக்ட் ஆனால் என்ன கிடைக்கும்? சிங்கிள் சொல்யூஷன் கிடைக்கும், யூனிக் சொல்யூஷன். கரெக்டாப்பா? இதில் என்ன டவுட் இருக்குதா? சரி, இல்லை சார். சூப்பர், வெரி குட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறான்? மேபி கோ இன்சிடென்டாக இருக்கும். கோ இன்சிடென்ட் மீனிங் என்ன? 2 ஈக்குவேஷன் இருக்கும், 2 ஈக்குவேஷனும் ஒன்றுக்கு மேலே ஒன்று போகும். சரிங்களா? அதுதான் கோ இன்சிடென்ட். கோ இன்சிடென்ட்னா என்னது? 2 ஈக்குவேஷன் இருக்கும், 2 ஈக்குவேஷனும் பாயிண்ட் மாறாது, அது ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ இதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்குங்கிறாங்க? இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். எத்தனை சொல்யூஷன்? இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். சரி, மூணாவது கண்டிஷன் என்ன? மூணாவது கண்டிஷன் வந்து இன்டர்செக்டே ஆகாத பேரலாக போகும். இன்டர்செக்டே ஆகாது, பேரலாக போகும். சரிங்களா? இதுதான் வந்து தேர்டு கண்டிஷன். என்னது? பேரல் லைன். பேரல் லைன் சொல்யூஷன் இருக்குதா? நோ சொல்யூஷன். ஒரு 2 ஈக்குவேஷன் இன்டர்செக்ட் ஆகுதோ இல்லை கோ இன்சிடென்ட் இருக்கும்போது தான் சொல்யூஷன் கிடைக்கும். இல்லைன்னா பேரல் லைனுக்கு வந்து நோ சொல்யூஷன். சரிங்களா? இது 3 கேஸ் எங்கே படிச்சுக்கிறீங்க? அல்ஜிப்ராலையும் மேட்ரிக்ஸ்லையும் படிச்சுக்கிறீங்க. சரியாப்பா? ஓகே சார். சரி, லீனியர் ப்ரோக்ராம் என்ன பிரச்சனை அப்படின்னா, லீனியர் ப்ரோக்ராம் இது ரெண்டுக்கும் என்னது? ஈக்குவேஷன் இன்டர்செக்ட் ஆனால் போதும் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். அது என்ன லீனியர் ப்ரோக்ராம் இன்இக்வாலிட்டி ஈக்குவேஷன் சொல்கிறாங்க? அப்போ அப்படின்னு எப்படி இருக்கும்? அதோட டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களாம்மா? அப்போ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இப்போ தான் இதனுடைய ஸ்டார்டிங் பேசிக் அல்ஜிப்ரிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியான ஐடியா லீனியர் ப்ரோக்ராம் ப்ராப்ளம்ல இன்இக்வாலிட்டின்னு எப்படி இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ 2 ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் இல்லாத இன்இக்வாலிட்டி இருக்குதுன்னு எப்படி இருக்கும்? a1x plus b1y is less than or equal to some c1, or a2x plus b2y is greater than or equal to c2, or a3x plus b3y is equal to c3. இந்த 3 கண்டிஷனுமே என்னங்கிறாங்க? இன்இக்வாலிட்டி தான் சொல்றாங்க.
ஈக்குவல் வருதா, இல்லை கிரேட்டர் than வருதா, இல்லை லெஸ் தென் வருதா, இது எல்லாம் கம்பைன் ஆகி வர்றதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? லீனியர் இன்இக்வாலிட்டி. லீனியர் இன்இக்வாலிட்டி. இன்இக்வாலிட்டி. இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை சார். சரிடா கண்ணு. அப்படி இல்லாத போது ஈக்குவல்ட்டுனா என்ன சொன்னோம்? ப்ரீவியஸ் கேஸ் பாருங்க, ஈக்குவல்னா ஜஸ்ட் இன்டர்செக்ட் ஆனால் போதும். ஈக்குவல்ட்டுனா ஒன்றும் பிரச்சனை, ஈக்குவல்னா இன்டர்செக்ட் ஆனால் போதும். பட்டு இங்கே என்ன சொல்றாங்க? லெஸ் தென் வருது, கிரேட்டர் தென் வருது. அப்போ இன்டர்செக்ட் ஆகாத இன்னொரு ரூல் என்னமோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. கரெக்டுங்களா? இந்த ரெண்டுக்கும் ஈக்குவல் இல்லாமல் கிரேட்டர் தென் லெஸ் தென் வருது அப்படின்னு என்னமோ ஒரு ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ அந்த ரூல் என்னம்மா அப்படிங்கிறத நம்ம லீனியர் இன்இக்வாலிட்டி கேஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ அதனோட ரூல் என்னங்கிறாங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் ஈக்குவேஷன் எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸ் வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? அந்த ரெண்டு ஈக்குவேஷன் கிராஃப் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறீங்க. கிராஃப் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது ரெண்டு ஈக்குவேஷன் இந்த மாதிரி கிடைக்குன்னு வச்சுங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த மாதிரி, இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. சரிங்களா? இந்த மாதிரி வருது. சரி, இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இன்டர்செக்ட் ஆனாலும் இங்கே இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ் இருக்குது பார்த்தியா, இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க? ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறீங்க. சப்போஸ் ரெண்டு ஈக்குவேஷன் a1 x plus b1 y equal to less than or equal to some c1. ரெண்டுமே less than or equation condition satisfy ன்னு வச்சுக்கோங்களேன். b2 y is less than or equal to c2. less than or equal to c2. சப்போஸ் நான் என்ன எடுக்கிறேன்னா, இந்த ஈக்குவேஷன் வந்து a1 x plus b1 y plus c1 less than c1 வச்சுக்கிட்டா, அடுத்து இந்த ஈக்குவேஷன் மத்தியா, இந்த ஈக்குவேஷன் மத்தியா, அதை என்னக்கிறேன் a2 x plus b2 y is less than or equal to c2. சரிங்களா? less than or equal to மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கணும்ல. இன்டர்செக்ட் ஆகுது, அந்த பாயிண்டை கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ லெஸ் than or equal to மீனிங் என்னன்னா, இந்த சொல்யூஷன் பத்தியா லெஸ் than தானே. அப்போ இந்த லைன் இருக்குது பத்தியா, இந்த லைனுக்கு கீழே ரீஜியன் வரும். கரெக்டுங்களா? ரீஜியன் என்னன்னா, இது ஃபுல்லா இருக்கிற சொல்யூஷன் வந்து ரீஜியன். சரிங்களா? நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ரீஜியன் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு கீழே வர இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ் எல்லாமே இது பண்ணுவீங்கல்ல. அது மாதிரி லெஸ் தென் ஆகிக்கொண்டா இதுக்கு கீழே உனக்கு ரீஜியன் வரும். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் லெஸ் தென் சொல்றாங்க, இதுக்கு கீழே ரீஜியன் வரும். கரெக்டுங்களா? அப்போ இது கீழே ரீஜியன் வரும்போது நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ரெண்டு காமனா இன்டர்செக்ட் ஆகிற ஏரியா என்ன சொல்றாங்க? ரெண்டுக்கு காமனா இன்டர்செக்ட் ஆகும். அப்போ ரெண்டுக்கு காமனா எங்க இன்டர்செக்ட் ஆகும்? இந்த லைன் பார்த்து இங்க பாருங்க, இந்த லைன் டிரா பண்ணுங்க. ரீஜியன் எப்படி வரும்? இந்த பக்கம் வரும். கரெக்டுங்களா? இந்த ரீஜியன் எங்க வரும்? இப்படி வரும். லெஸ் தென் ஆகிறனால இந்த ரீஜியன் வந்து இப்படி வரும். எதுக்கு? இந்த ரோஸ் கலர் லைனுக்கு. நான் இப்போ போடுற இது என்னது? ரோஸ் கலர் லைனோட பார்டர். இந்த ரோஸ் கலர் லைனோட பார்டர். சரிங்களா? அப்புறம் என்னாச்சு? இன்னொரு லைன் என்னது? இன்னொரு லைன் பார்த்தா இந்த ப்ளூ கலர், இந்த லைட் ப்ளூ இருக்குல்ல, அந்த லைட் ப்ளூவோட கலர் பார்டர் என்னது? இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இப்படி. அப்போ இதனோட ரீஜியன் எப்படி வரும்? இந்த லைன் இப்படி போகுதா? அப்போ இந்த லைன் இப்படி போகும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இப்படி ரீஜியன் வரும். இது ஃபுல்லாக இன்டர்செக்ட் ஆகும். கரெக்டுங்களா? இது ஃபுல்லாகவே இன்டர்செக்ட் ஆகும். கரெக்டாமா? புரியுதா கணிதம் எப்படி ட்ரா பண்றோம்? புரியுதா? லெஸ் தென் ஆர்னா கீழே டவுன்ல வரும். அவ்வளவுதான் கண்ணு. சரிங்களா? சரி, இது இப்போ ரெண்டுக்கு காமனா அந்த எல்லோ கலர் மாதிரி இருக்கும், கிரீன் கலர் இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது ரெண்டுக்கு காமனா இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ் எதுவோ அதுதான் நம்மளுடைய ரீஜியன். எது வருது? இங்கிருந்து இங்க, அடுத்து என்னது? இங்கிருந்து இங்க. சரிங்களா? இது மட்டும் தான் காமன் ஆகுது. அப்புறம் எங்க ஆகுது? அடுத்தது இந்த பாயிண்ட். கரெக்டுங்களா? இந்த பாயிண்ட். சரியா கண்ணு? இதுதான் நம்மளுடைய ரீஜியன் பார்ட். இதுல எனர்ஜி டவுட் இருக்குதா ரோகன்? எனர்ஜி டவுட் இருக்குதா? ரெண்டுக்கு காமன் கலர் எங்க இருக்குது? இதுதான் காமன் கலர் இருக்குது. கரெக்டுங்களா? இந்த பார்ட் தான் காமன் கலர். அப்ப இதுதான் நம்மளுடைய ரீஜியன். இதுல எனர்ஜி டவுட் இருக்குதா ரோகன்? ரோகன் கேக்குதுங்களா? ரோகன் ஹலோ சார், கேக்குதா? கேக்குதாப்பா? கேக்குது சார். லேப்டாப்ல சார் நின்றுச்சு சார். நான் தான் மொபைலையும் கனெக்ட் ஆகிட்டேன்னு சொன்னேன்ல. ஏன் சார் மொபைல் ரெண்டுலையுமே கனெக்ட் ஆகிக்கும். லேப்டாப் மொபைல் ரெண்டுலையுமே கனெக்ட் ஆகும். ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று கேட்பேன். சரியா? ஓகே சார். சரி, அப்போ ரெண்டு காமனாக இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தியா? தட் இஸ் கால்ட் ரீஜியன். சரிங்களா? ரெண்டுக்கு காமன் பாயிண்ட் இருக்குது, இங்கே இருக்குது. சரிங்களா? ஓகே சார். சரி, அதுக்கு மேலே என்ன பெரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா,
லீனியர் ப்ரோக்ராம் ப்ராப்ளம் மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 லைன்ஸ். லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தில் 2 பாயிண்ட் சொல்கிறாங்க. என்னென்ன பாயிண்ட்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைண்ட். அது என்ன சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைண்ட்? அது என்னன்னு நம்ம சரிங்களா? இது ரெண்டு சேர்ந்து வருது பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைண்ட் அண்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இது ரெண்டு கலந்து வருது பார்த்தீங்களா? அது லீனியர் ப்ரோக்ராம் ப்ராப்ளம். இல்லைன்னா அதனுடைய நார்மல் நேம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்டிமேஷன் ப்ராப்ளம். என்ன சொல்கிறாங்க? ஆப்டிமேஷன் ப்ராப்ளம்ஸ். இப்போ 3 வேர்டு சொல்லிக்கிறேன். என்னென்ன வேர்டு சொல்லிக்கிறேன்டாங்கன்னு? Objective function, சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைண்ட். subject constraint or append. ஆறு இல்லை, இது ஃபுல்லாக சேர்ந்தது. இது ரெண்டையும் சேர்ந்தது. ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் வந்து ரெண்டு சேர்ந்தது ஆப்டிமைசேஷன். ஒன்று லீனியர் ப்ரோக்ராம் ப்ராப்ளம், இல்லைன்னா இது கம்பைன் பண்ணி வரனால இது வந்து ஆப்டிமேஷன் ப்ராப்ளம்ஸ். ஆப்டிமேஷன் ப்ராப்ளம் யார் யார் இருப்பா? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருப்பானுங்க, சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைண்ட் இருப்பாங்க. சரிங்களா? சரி, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு கம்பெனி நடக்குதுன்னா ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்க ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஒன்று மேக்ஸிமைஸாக இருக்கவங்க, இல்லைன்னா மினிமைஸாக இருப்பாங்க. சரிங்களா? அந்த ஃபங்க்ஷன் எனக்கு நம்ம 2 வேரியபிள் தான் உங்களுக்கு இருக்குது. அதனால் 2 வேரியபிள் கான்செப்ட் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே என்ன கிடைக்குன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஃபார்மேட்டில் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஃபார்மேட் இருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் என்னது? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் என்னது? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். சரிடா கண்ணு? ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எந்த ஃபார்மேட் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அடுத்தது யார் வராங்க? சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைண்ட். இந்த ஃபங்க்ஷனுக்கு நமக்கு சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைண்ட் கிடைக்கிறாங்க. சரிங்களா? அதை ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைண்ட் எந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஈக்குவேஷன் வரும்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இன்இக்வாலிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த இன்இக்வாலிட்டி கான்செப்ட் வந்து இங்கே வரும். சரிங்களா? அப்போ என்ன ஈக்குவேஷன் வரும்? a1x ப்ளஸ் b1y இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சம் c1. அதே மாதிரி லெஸ் தென் மட்டும் தான் வருமா, கிரேட்டர் தென் கூட வரலாம். சரிங்களா? அப்போ இந்த லெஸ் தென் பதிலாக என்ன வேணால் வரலாம், நம்ம எதை வேணால் வச்சுக்கோங்க. இது ஐன்னு வச்சுக்கோங்க, இது ஐன்னு வச்சுக்கோங்க, இது ஐன்னு வச்சுங்க. மேபி இந்த லெஸ் தென் பதிலாக என்ன வரலாம், கிரேட்டர் தென் வரலாம், ஆர் ஈக்குவல் வரலாம். சரிங்களா கண்ணு? வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஐ வந்து எத்தனை ஈக்குவேஷன் கொடுப்பான்னு தெரியாது. மினிமம் 2 இருக்கு வேணும், அதை வச்சு நம்ம போடலாம். மினிமம் 2 வச்சுட்டு நம்ம போடலாம். சரிங்களா? மேக்ஸிமம் 3 கூட வரலாம், 4 கூட வரலாம். அது நம்ம எப்படி கொடுக்கணும் அதுக்கு அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி போட்டுக்கலாம். சரியா ரோகன்? எனக்கு டவுட் இருக்குதா? ரொம்ப ஈஸியான டாபிக், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். சரியா சார்? அது மட்டும் திருப்பி கொஞ்சம். எதுமா எது வேணும்? மேக்ஸிமம் மினிமைஸுங்கிறது நம்ம ஜென்ரலாக டிபைன் பண்ணுறோம். லீனியர் ப்ரோக்ராமிங்கில் ஆப்டிமேஷன் ப்ராப்ளம் நம்ம டிபைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன இருக்குது? இதில் இப்போ கிவன் த ப்ராப்ளத்தை கொடுத்துருவாங்க. சரிங்களா? உங்களுக்கு தியரிட்டிக்கல் ப்ராப்ளம் வந்து டெடிகேட் போர்ஷன் சிபிஎஸ்சியில். இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டினாக இருக்க போது மேக்ஸிமம் ஆஃப் இஜெட் அண்ட் மினிமம் ஆஃப் இஜெட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைண்ட் கொடுத்துருவாங்க. அது என்ன ஃபார்மேட் இருக்குன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். சரிங்களா? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து மேக்ஸிமைஸ் மினிமைஸ் ஃபார்மேட்டாக இருக்கும். அண்ட் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைண்ட் என்னவா இருக்க போது? 2 ஈக்குவேஷன் கொடுப்பாங்க, இல்லை 3 ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. என்ன கேஸில் இருக்க போது? a1x ப்ளஸ் b1y இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு c1 இருக்க போகுது. அது ஒரு ஈக்குவேஷன் இருக்குமா? 2 ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் வரலாம். சரிங்களா? b2y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வரலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் கூட வரலாம். சரிங்களா? அது ப்ராப்ளத்தை பொறுத்த மாதிரி நம்ம பார்ப்போம். சரிங்களாம்மா? அப்போ இதுக்கு பேர் என்னது? சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைண்ட். சரியாம்மா? சரி, இது வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ் கமா ஒய் வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0 தான் இருக்குங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? எக்ஸ் கமா ஒய் வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0 தான் இருக்காங்க. அப்படின்னா மீனிங் என்ன? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0னா ஒரு கிராப் ட்ரா பண்றீங்கன்னா நம்மளோட ரீஜன் எங்க தான் இருக்குங்கிறாங்க? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். கரெக்ட்டுங்களா? எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0னா மீனிங் என்ன? ஒன்லி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இந்த பாசிட்டிவ் சைடு மட்டும் தான் ரீஜனா எடுக்க போறீங்க, வேற எங்கேயும் நீங்க எடுக்க போறதில்ல. சரியாப்பா? ஓகே சார். அது ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் முடியும். ஒன்லி கன்சிடர் த பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு ரீஜன் வந்து நீங்கள் எடுக்க தேவையில்லை. சரிங்களா? அப்போ ரீஜன்ஸ் ஒன்லி பாசிட்டிவ் சைடு. ஒன்லி பாசிட்டிவ் சைடு.
நெகட்டிவ் சைடே மூவ் ஆகக்கூடாது. அதுதான் இது இம்பார்ட்டன்ட் ரூல். சரிங்களா? இந்த ரூலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லைன்னா ப்ராப்ளமே போட முடியாது. இந்த ரூல் ரொம்ப ரொம்ப ஓகே இம்பார்ட்டன்ட். சார். ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்துக்கு வந்து இந்த ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லைன்னா ப்ராப்ளம் போட முடியாது. சரியா? ஓகே சார். சரியா? இப்போ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதில் என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார். சரி. அப்போ அடுத்தது 3 போடலாமா? அடுத்தது சரிங்களா? சார். நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க ஓகே சார். அப்படின்னா, ஒரு ஃபங்ஷன் மேக்ஸிமம் ஆர் மினிமம் கிடைக்குதுன்னா எதை பொறுத்து மாறும்னா இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது எக்ஸ் அண்ட் ஒய் பொறுத்து தான் மாறுது. சரிங்களா? ஒரு லீனியர் ப்ரோக்ராமில் மேக்ஸிமைஸ் கிடைக்குதா இல்லை மினிமைஸ் கிடைக்குதாங்கிறது எதை பொறுத்து மாறுது? இந்த எக்ஸ் அண்ட் ஒய் பொறுத்து தான் மாறுது. அப்போ அந்த வேரியபிள் இருக்குது பார்த்தியா, அந்த வேரியபிளுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ் கமா ஒய்ங்கிற வேரியபிளுக்கு என்ன சொல்றாங்கன்னா டிசிஷன் வேரியபிள். இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்டாலும் கேட்பாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்பிள் கேட்டாலும் கேட்பாங்க. யார் டிசிஷன் வேரியபிள்? எக்ஸ் ஒய் பொறுத்து தான் மாறுது. சரிங்களா? அப்போ இந்த ஏங்கிறலாம் யாரு? இந்த ஏங்கிறலாம் யாருன்னா கான்ஸ்டன்டேன். ஏங்கிறலாம் யாரு? கான்ஸ்டன்டேன். சரிங்களா? இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்டேன். சரிடா கண்ணு? அப்போ டிசிஷன் வேரியபிள் யாரு? டிசிஷன் வேரியபிள் பார்த்தீங்கன்னா இஜெட் கிடையாது. எக்ஸ் கமா ஒய் தான் டிசிஷன் வேரியபிள். சரிடா கண்ணு? ஓகே புரியுதா? சார். கொஞ்சம் தியரிட்டிக்கலா தான் இருக்கும். போக போக உனக்கு வேற மாதிரி வரும். சரிங்களா? ஓகே சார். இதுல என்ன டவுட் இது வரைக்கும் டிசிஷன் வேரியபிள்னா யாரு? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனா யாரு? சப்ஸ்டிட்யூட் கன்ஸ்ட்ரெயின்ட்னா யாரு? சப்ஸ்டிட்யூட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன் எந்த மாதிரி பர்பாட் கிடைக்கும்? இன்ஈக்குவாலிட்டியா கிடைக்கும்? இதெல்லாம் பேசிக் நாலேஜ், இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சரியாம்மா? சரி. அதுக்கப்புறம் இன்னும் நியூ வேர்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். நாம இதுல அல்ஜிப்ரா சால்வ் பண்ணும்போது என்னதான் கிடைக்கும்? ஒரு அல்ஜிப்ரா சால்வ் பண்ணும்போது நமக்கு சொல்யூஷன் தான் கிடைக்கும். ஒரு அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது சொல்யூஷன் தான் கிடைக்கும். பட் எல்பிபியை சால்வ் பண்ணும்போது அதுக்கு நேம் எத்தனை நேம் மாறுதுன்னு பாருங்க. அது என்னென்ன கண்டிஷன் ஆகுதுன்னு பாருங்க. சரிங்களா? இந்த சொல்யூஷன் 3ஆ டிவைட் ஆச்சு. என்ன ஆச்சு? இந்த அல்ஜிபிரிக் சால்வ் பண்ணும்போது என்னாச்சு? 3ஆ டிவைட் ஆச்சு. என்னென்ன ஆச்சு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த கான்செப்ட் நான் திரும்ப சொல்றேன். ரிவைஸ் பண்ணிக்கோ. ஒன்று யூனிக் சொல்யூஷனாக இருக்கும், ஆர் இன்ஃபினிட்டி சொல்யூஷனாக இருக்கும், ஆர் நோ சொல்யூஷனாக இருக்கும். இதுதான் அல்ஜிபிரிக் கான்செப்ட் பேசிக் ஐடியா. சரிங்களா? அதே பார்த்துட்டீங்கன்னா ஓகே சார். எல்பிபியில் என்ன இருக்க போகுது அப்படின்னா மெயின் டூ திங்ஸ். என்னது? ஒன்று பவுண்டட் சொல்யூஷனாக இருக்கும், இல்லைன்னா அன்பவுண்டட் சொல்யூஷன். அன்பவுண்டட் அன்பவுண்டட் சொல்யூஷன். ஓகேங்களா? ஓகே சார். அன்பவுண்டட் சொல்யூஷன் அல்லது நோ சொல்யூஷனாக இருக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. சரிங்களா? நோ சொல்யூஷனாக இருக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. சரியா கண்ணு? ஓகே சார். தூங்கக்கூடாது. ஓகே சார். அன்பவுண்டட் சொல்யூஷன், பவுண்டட் சொல்யூஷன். இதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் யாரு அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் யார் வராங்கன்னா பீசிபிள். அது என்ன பீசிபிள் அப்படிங்கிற நேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பீசிபிள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க? பீசிபிள் சொல்யூஷன். ஓகே, பீசிபிள் சொல்யூஷன் தான் இந்த ரீசனுக்கு ஆகுது. சரிங்களா? பீசிபிள் சொல்யூஷன் தான் இந்த மாதிரி டிவைட் பண்ணுறாங்க. அது என்ன பீசிபிள்னு நான் இப்போ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பீசிபிள் சொல்யூஷன் அது ஒன்றுமே ரொம்ப ஈஸி தான். அதை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு என்ன வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா பீசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முன்னாடி நம்மளுக்கு பீசிபிள் சாய்ஸ்ங்கிற ஒரு வேர்டு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பீசிபிள் ரீஜன்ங்கிற ஒரு வேர்டு இம்பார்ட்டன்ட். பீசிபிள் ரீஜன் என்ன, பீசிபிள் சாய்ஸ்னா என்ன, அண்ட் பீசிபிள் சொல்யூஷன் என்ன, இது 3 பாயிண்ட் இப்போ பார்க்க போகிறோம். சரிடா கண்ணு? 1 2 3. இந்த 3 பாயிண்ட் முடிச்ச பின்னாடி பவுண்டட் என்ன, அன்பவுண்டட் என்ன, நோ சொல்யூஷன் என்ன, இது 3 பாயிண்ட் நம்ம பார்ப்போம். சரிடா கண்ணு? ஓகே சார். சரி, ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்கு வச்சுக்க. இப்போ நான் ஒரு ப்ராப்ளமே டைரெக்டாக சால்வ் பண்ணுறேன். அப்போ தான் உனக்கு இன்னும் புரியும். இந்த ப்ராப்ளம் நல்லா நோட் பண்ணிக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த ப்ராப்ளம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டும் கவர் ஆகிடும். சரிங்களா? எல்லா பாயிண்ட்டும் கவர் ஆகிடும். இப்போ நான் ப்ராப்ளம் போகிறேன், நீ சைடில் போடு. இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிராப் ஷீட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன இம்பார்ட்டன்ட்? கிராப் ஷீட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கிராப் ஷீட் இருக்குதா? இருக்கும் சார். கிராப் ஷீட் எடுத்துட்டு போயிட்டா அப்போ தான் நம்ம சொல்யூஷன் அக்யூரேட்டாக கிடைக்கும். இருக்குதா? அப்படியே சார் பார்க்குறேன் சார். எடுத்துட்டு வா.
எடுத்துட்டே கண்ணு